ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கீவேர்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன், அண்டு, ஆர், நாட்டு, ஆர்டர் பை, அசெண்டிங், டிசெண்டிங் அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அந்த கீவேர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன் கீவேர்ட். இந்த இன்னை வச்சு நம்ம ஸ்பெசிஃபிக்கான கொஞ்சம் டேட்டா கொடுத்தோன்னா அந்த டேட்டா வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்ம டேபிள் ஆக்சஸ் பண்ண முடியும், டேபிளில் இருக்க டேட்டாஸை ஆக்சஸ் பண்ண முடியும். எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பாருங்கள். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி. வேர், இப்போ வேர் கண்டிஷன் கொடுத்துக்கலாம். வேர் கொடுத்துட்டு நேம் இன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஏன்னா நேம் தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக ஸ்ட்ரிங்ஸில் இருக்குது. நாம் கொடுத்துட்டேன்னா நேம் இன்னுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ நான் ஓப்பன் கர்லி ப்ரேசஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ சிங்கிள் கோட்ஸ் இல்லை டபுள் கோட்ஸ் எதுனா கொடுக்குறேன். இப்போ சிங்கிள் கோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம இந்த ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்ணுற மாதிரி தான் அர்த்தம். இப்போ இன்னொன்று ஓப்பன் பண்ணிட்டு கோபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கர்லி ப்ரேசஸ் க்ளோஸ் பண்ணிட்டு செமிகாலன் கொடுத்துட்டு இப்போ நான் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா பிரேம் கோபி மட்டும் எனக்கு செலக்ட் ஆகி அவங்களோட டேட்டாஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ நம்ம இன் கீவேர்டை வச்சு ரெண்டு ஸ்பெசிஃபிக் இன்புட் கொடுத்து அந்த இன்புட்டை வச்சு நம்ம அந்த டேபிளில் இருக்க டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் இன் கீவேர்டு வந்து பண்ணுற வேலை இதுதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்டு வந்து கொடுத்துக்கலாம். அண்டு, ஆறு, அப்புறம் நாட்டுக்கு வந்து என்ன ஒரு கான்செப்ட்னா அண்டுனா என்னென்னா இப்போ நம்ம ரெண்டு கண்டிஷன் கொடுப்போம். லெஃப்டில் ரைட்டில் ரெண்டு கண்டிஷன் கொடுக்குறோம். அது நடுவில் வந்து அண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கும்போது தான் அந்த இது வந்து டிஸ்பிளே ஆகும், டேபிள் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ ஒரு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் கூட டிஸ்பிளே ஆகாது. இதுவே ஆர் கீவேர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கூட டிஸ்பிளே ஆகும். நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை தவிர மற்ற எல்லா கண்டிஷனும் டிஸ்பிளே ஆகும். இதுதான் கான்செப்ட்டு. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அண்டு ஃபஸ்ட்டு பண்ணலாம். இப்போ அண்டு வந்து பார்த்திங்கன்னா இதே கொடுத்துக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கார்த்தி வேர்ன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துடலாம். கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா நேம் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு நான் கோபின்னு கொடுத்துக்கிறேன். அண்டு கொடுத்துக்கலாம். அண்டு நேம் ஈக்குவல்ட்டு ஆனந்த் கொடுத்துக்கலாம். ஓகே, எம்டி செட்டுன்னு சொல்லிட்டு வருது. ஓகே, இப்போ நம்ம நேமுக்கு பதில் பார்த்திங்கன்னா இந்த ஆனந்த்க்கு பதில் அந்த கோபியோட வேல்யூஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ரன்ஸ் ஈக்குவல் டு 54 கொடுத்துக்கலாம். ரன்ஸ் ஈக்குவல் டு 54. ஓகே, இப்போ நான் என்ட்ரி கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து டிஸ்பிளே ஆகாது, ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷனை தான் டிஸ்பிளே பண்ணும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கோபி ஆனந்த் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகலை. இதுவே நம்ம கோபியோட நேம் இஸ் ஈக்குவல் டு கோபி அண்ட் ரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50, கோபி அடித்த ரன்ஸ் 54. அதனால் இப்போ அது வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூன்றதுனால கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 53ன்னு சும்மா கொடுப்போம். 53 எதனா ரன்ஸ் இருக்கா? இப்போதைக்கு வந்து 53 இல்லை. அதனால் 53ன்னு கொடுத்து பார்க்குறேன். இப்போ நான் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு எம்டி செட்னு வருது. ஏன்னா அப்படின்னு ஒரு ரன்ஸ் 53ன்ற ஒரு ரன்ஸே இல்லை. இந்த ஒரு கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் ஆகிருக்கு. அதனால் அண்டுன்றதுனால ரெண்டுமே ட்ரூ இருக்கணுன்றதுனால ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் கூட டிஸ்பிளே ஆகாது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். இதே கண்டிஷனை நம்ம ஆரில் போட்டு பார்க்கலாம் பாருங்கள். ஓகே, ஆர் கொடுக்குறேன். ஆர் கொடுத்துட்டு இப்போ நான் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கோபி இது வந்து எனக்கு வந்திருக்கு. நான் 53 தானே கொடுத்தேன், ஏன் எனக்கு கோபி வரணும்னு பார்த்தீங்கன்னா ஆர் கண்டிஷன் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே அதை டிஸ்பிளே பண்ணிவிடும். கோபின்றது ட்ரூன்றதுனால இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு கோபியோட வேல்யூஸ். 53 வந்து கண்டுக்காதது. ஏன்னா ஆர்ன்றதுனால ஒரு கண்டிஷன் ட்ரூ இருந்தாலே போதும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட் கண்டிஷனை யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ வேர்ன்னு கொடுத்துட்டு நாட் வேர் நாட் நேம் ஈக்குவல் டு கோபின்னு கொடுக்குறேன்.
இப்படி கொடுத்தா இப்போ கோபியை தவிர எனக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே இருக்குங்க. ஏன்னா நம்ம நேம்ன்றது கோபியில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே எடுத்துட்டோம், நாட்டுன்னு கொடுத்துட்டோம். அதனால் அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க வேல்யூஸ் வந்து எனக்கு வந்து இப்போ டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இப்போ நம்ம கடைசியாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஆர்டர் பை அப்படின்ற ஒரு கீவேர்ட். இப்போ ஆர்டர் பைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேபிள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கார்த்தி வேர் ஆர்டர் பை இப்போ நம்ம எதை வச்சு ஆர்டர் பண்ணோம், இப்போ ரன்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ரன்ஸ் அசெண்டிங் ஆர்டரா டிசெண்டிங் ஆர்டரா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசெண்டிங்னா ஏஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் என்ட்ரு கொடுக்கணும். இது வந்து பொதுவாக என்னென்னா எஸ்கியூஎல் வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. அதனால் நீங்கள் கேபிட்டலும் யூஸ் பண்ணலாம், ஸ்மாலும் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ நம்ம ஏஎஸ்சி இதை நீங்கள் ஸ்மாலில் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏஎஸ்சி கொடுத்தனால ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது பாருங்கள். அசெண்டிங் ஆர்டரில் நம்மளுக்கு டிக்ளேர் ஆகிருக்கு, அவுட்புட் வந்திருக்கு. ஓகே, இதுவே நான் டிஎஸ்சின்னு கொடுத்துருந்தேன்னா இப்போ இந்த ஏஎஸ்சிக்கு பதில் பார்த்திங்கன்னா டிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ வந்து ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த காலமுக்கு, இந்த நேம் காலமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. ரன்ஸ் காலம் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள். டிசெண்டிங் ஆர்டரில் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இது வந்து நிறைய நம்ம ஸ்கூலில் அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்லாம் நிறைய பார்த்துருப்போம். ரேங்க் ஹோல்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய டேட்டா பேஸில் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த மாதிரி டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ண யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு அப்ளிகேஷன். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அண்டு, ஆறு, நாட்டு, இன்னு, அப்புறம் ஆர்டர் பை அசெண்டிங் டிசெண்டிங் கீவேர்ட்ஸை பற்றி நல்லா பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் நிறைய கீவேர்ட்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்.